வெல்கம் பேக் டு 0 பாயிண்ட் கைஸ். January 27 ஒண்டர் மேன் 8 எபிசோட் மினி சீரிஸ் ரிலீஸ் ஆனதை தொடர்ந்து இந்த அழகான சிறுகதையில் ஒளிச்சு வச்சிருக்க மிகப்பெரிய MCU வருங்காலத்தை தோண்டி எடுக்கிறதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸோட ஃபர்ஸ்ட் மியூட்டன்ட் அயானிக் எனர்ஜின்ற ஒரு விசித்திரமான சூப்பர் பவரோட வந்திருக்க இந்த ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் யாரு? எண்டிங்ல சைமன் வில்லியம்ஸோட எதிர்பாரா நண்பன் ட்ரெவர் ஸ்லாட்டரியை காப்பாற்ற சில ஹைலி டேஞ்சரஸ் சூப்பர் வில்லன்ஸை அடைச்சு வச்சிருக்க பிரிசனை பிரேக் பண்றான். அப்படின்னா சைமனோட ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் கனவுலாம் பொய்யா? இவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்க? மேலும் காட்டப்படுற சூப்பர் பவர் பீயிங்ஸோட மர்மங்களுக்கு என்ன காரணம்? சைமன் வில்லியம்ஸோட ஆரிஜின்ஸ் என்ன? இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் நண்பர்களே. பகுல் ரிசல்ட்ஸ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர். ஒண்டர் மேன் ஒரு சூப்பர் ஹீரோ ஷோ கிடையாது. மார்வல் தான் மேக் பண்ணிச்சான்னு கேள்வி வர அளவுக்கு ஜஸ்ட் சம் ரேண்டம் டிவி ஷோ, அவ்வளோதான். ஆக்ஷன், சூப்பர் ஹீரோ ஸ்டஃப், பிக் மார்வல் சப்ளாட்ஸ் அப்படின்னலாம் எதுவுமே கிடையாது. ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு இந்த டிவி ஷோவில் எதுவுமே இல்லை. ஸ்டில் நீங்கள் அதை பார்த்துட்டு வரணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனிவேஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிக் ஸ்பாயிலர் வார்னிங். க்ளோஸ் ஃப்ரெண்ட் ட்ரெவர் டிஓடிசிக்கு இன்ஃபார்மெண்ட்டாக வேலை பார்க்குறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்டர் மேன் மூவி செட்லேயே சைமன் வெறியாக வெடிச்சிடுறான். இந்த எக்ஸ்ப்ளோஷனால் சைமன் மாட்டிக்காமல் இருக்க ட்ரெவர் திரும்ப மேண்டரினாக மாறிடுறான். ட்ரெவரோட டைரக்ட் கனெக்ஷனில் இருந்த டிஓடிசி ஏஜென்ட் கிளியரி மேண்டரினா போட்ட நாடகத்தினால சைமனோட ஐடென்டிட்டி சீக்ரெட்டாகவே போயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிறான். அட்லீஸ்ட் ஃபார் நவ். ஏஜென்ட் கிளியரி தான் பீட்டரை அரெஸ்ட் பண்ணதா ஸ்பைடர் மேன் நோவே ஹோமில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி மிஸ் மார்வலில் கூட கிளியரி டிஓடிசி ஏஜென்ட்டாக அப்பியர் ஆகிருப்பான். டிஓடிசியில் இருந்து ட்ரெவரை காப்பாற்ற சக் ஈஸ்ட்மன்ன்ற பிரிசன் கார்டு கூட ஒரு ஆக்டராக இருந்து அந்த ஃபெசிலிட்டிக்குள்ளே நுழையிறான் சைமன். இன்னொரு பக்கம் டிஓடிசி ஏஜென்ட்ஸ்லாம் ஒண்டர்மேன் செட்டில் நடந்த எக்ஸ்ப்ளோஷன் ஒரு சாதாரண எக்ஸ்ப்ளோஷன் இல்லை. ஏன்னா எந்த ஒரு நான் கெமிக்கல் ரெசிடியூவும் அந்த எக்ஸ்ப்ளோஷன் சைட்ல இருந்து கிடைக்கல. அதுக்கு பதிலாக அந்த சைட்டில் நடந்த அட்டாக்ல எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் மாலிகுலர் லெவலில் பாதிப்படைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்த பில்டிங், செட் ப்ராப்ஸ்னு நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய எல்லாமே அட்டாமிக் லெவலில் வைப்ரேட் ஆகி எக்ஸ்பான்ஷனுக்கு உள்ளானதுனால சும்மா ஆடி போயிருக்கும். இதை ரிவீல் பண்ணுற அதே சமயத்தில் சைமன் ட்ரெவரோட செல்லை கண்டுபிடிச்சி அவனை தூக்கிட்டு அப்படியே சும்மா ஒரு ஜம்ப் எடுக்கிறான். பட் பெரிய பிரிசன் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிக் ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார்னால எங்கே போக முடியும்? அந்த இன்ஃபர்மேஷனுக்குள்ள தான் நம்ம இப்போ போக போகிறோம். இந்த மினி சீரிஸ் மார்வல் ஸ்பாட்லைட் கீழே தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது MCU கனெக்ஷன்ஸ், ஃபேண்டாஸ்டிக் எலமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் ஆரிஜின் ட்ரிவன் கிரவுண்டட் ஸ்டோரி லைன். இது வரைக்கும் மார்வல் ஸ்பாட்லைட் கீழே எக்கோ அப்புறம் ஒண்டர் மேன் மட்டும்தான் உண்டாச்சு. ஸோ ஒண்டர் மேனோட ஃபுல் பவர்ஸ் அண்ட் பொட்டன்ஷியலை ஃபியூச்சர் சீசன்ஸ், MCU ப்ராஜெக்ட்ஸ் இல்லைனா கேமியோஸில் தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். காமிக்ஸில் அவெஞ்சர்ஸ் இஷ்யூ 9 1964 தான் ஒண்டர் மேனை ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஈக்குவலி அஃப்ளூவன்ட் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான் சைமன் வில்லியம்ஸ். சைமன் வில்லியம்ஸ் இனிஷியலாக ஸ்டார்க் மேலே இருக்க வெறுப்பில் பேரன் ஜீமோ அவனுக்கு சூப்பர் பவர்ஸ் கொடுக்குறான்னு சொன்னதை நம்பி கலந்துக்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலியமாக தான் அவனுக்கு அயானிக் எனர்ஜி பவர் கிடைக்குது. அதாவது உங்களுக்கு என்னெல்லாம் பவர் தோணுதோ அது எல்லாமே ஒண்டர் மேனுக்கு இருக்குது. எஸ், he could literally go one-on-one with the Hulk, Sentry and even Thor. அண்ட் அவன் அண்ணன் எரிக் வில்லியம்ஸ் லேட்டர் இஷ்யூஸில் ஒரு சூப்பர் வில்லன் கிரிம் ரீப்பராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவான். பட் சீரீஸில் ஆரிஜின்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்க்ளூடிங் ஒரு ரெகுலர் எரிக் வில்லியம்ஸ் தான் இருந்தாங்க. சைமனுக்கு எப்படி அவன் பவர்ஸ் கிடைச்சதுன்னு நமக்கு பெருசாக ரிவீல் பண்ணலை. பட் அவனுக்கு 13 வயசில் தான் தெரிய வந்ததா எபிசோட் 3ல நமக்கு காட்டிருப்பாங்க. அவன் சூப்பர் பவர்ஸ்னால ஆக்சிடென்டலாக வீட்டில் நடந்த கிச்சன் ஃபயர், அதாவது ஸ்டவ் வெடிச்சு தான் நடந்திருக்குன்னு டாக்டர் கிட்ட சொல்லுவாங்க. பட் எரிக் அதை நம்பவே மாட்டான். இன்ஃபேக்ட் அவன் அதை வேணும்ட்டு பண்ணியிருப்பான்னு நினைச்சிட்டு இருப்பான் இன்ன வரைக்கும். டாக்டர் அவனுக்கு புகையினால எந்த பாதிப்பும் இல்லை. அப்புறம் அவன் நெஞ்சில் நெருப்பு பட்ட இடத்துல கூட தீக்காயம் பட்ட அடையாளம் கூட இருக்காது. அந்த கிச்சன் இன்சிடென்ட்ல தான் பாசிபிளி அவன் பவர்ஸோட ஃபர்ஸ்ட் வெளிப்பாடாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பியூபர்ட்டி டைம்ல தான் அவனுக்கு பவர்ஸ் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஆல்மோஸ்ட் மியூட்டன்ஸுக்கு ரொம்ப காமனாக நடக்கிற மாதிரி. இன்ஃபேக்ட் ஒரு மியூட்டண்ட்டை பார்த்தாலுமே அவங்களுக்கு அவங்க பவர் எப்படி வந்துச்சுன்னு நமக்கு ஒரு கேள்வியாக தான் இருக்கும், அவங்க மியூட்டன்ட்னு சொல்கிற வரைக்கும். அப்படின்னா ஐ கெஸ் யூ நோ வாட் ஐ மீன். லேட்டர் ட்ரெவர் கிட்ட அவன் ஃபேமிலிக்கு மட்டும் தான் சைமனோட பவர்ஸை பற்றி தெரியும்னு சொல்கிறான். ஆனால் கடைசி வரைக்கும் சைமன் பவர்ஸோட ஆரிஜின்ஸை பற்றி நமக்கு காட்டவே இல்லை. எபிசோட் 3ல சைமனோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோவை பார்க்கலாம். அதில் தான் தெரியுது சைமன் எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கிற ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம். இன்ஃபேக்ட் ஆக்டிங் கூட சைமன் ரொம்ப பிளான் அவுட்டாக பண்ணுறதுக்கு அவன் பவர்ஸ் தான் காரணமாக இருக்கணும். ஃபீல் பண்ணாலோ எமோஷனல் ஆனாலோ அவனுக்கு நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை பற்றி தெரிஞ்ச சைமன் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்க தான் யார்கிட்டையும் ஓப்பன் ஆகாமல் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்காம. இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல
போகிறது ஜஸ்ட் எனக்கு தோணுன ஒரு சின்ன தியரி தான். MCU நெக்ஸ்ட் அப் மியூட்டன்ட் சாகால மூவ் ஆகிறதுனால DODC ஆல்ரெடி சூப்பர் பவர்டு ஹைலி டேஞ்சரஸ் இண்டிவிஜுவல்ஸை தேட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிற கொஸ்டின், DODC தான் MCUவில் மியூட்டன்ஸை ஹண்ட் பண்ணுற ஆர்கனைசேஷனாக லேட்டர் டெவலப் ஆக போகுதா? ஸ்டில் DODCனா என்னன்னு நமக்கு டீப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. நாட்டுக்கு ஆபத்தான நிறைய சூப்பர் நேச்சுரல் அண்ட் ஹைலி டேஞ்சரஸ் பீப்புளை கண்ட்ரோல் பண்ண தான் DODC இருக்கு. அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேமேஜ் கண்ட்ரோல். மிஸ் மார்வல் டிவி ஷோவில் DODC இன்வெஸ்டிகேஷன் பேரில் ஒரு பொம்பளையை கூட்டிட்டு வந்து முஸ்லிம்ஸ் எல்லாரையுமே தப்பா பேசிட்டு இருந்தாங்க. தேங்க்ஃபுல்லி இப்போ வரல. ஹவவர் எபிசோட் 3ல நமக்கு இன்னொரு கேபிட்டலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவை காட்டுறாங்க. We have everything we need to do an essential job for our nation. There's just one problem. You know what the problem is? Our prison is half empty. Half empty. And the Congressional Budget Office is up our ass looking at every nickel and dime we're costing the taxpayer. We're facing significant budget cuts at every office. சட்டசபையில் இருந்து ஒதுக்கப்படுற பட்ஜெட்டை மேலும் வாங்கணும்னா கைதிங்க வேணும், இல்லைனா பிரிசனை இழுத்து மூட வேண்டியதானு மேல இருந்து நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வரதா சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் டைம் நமக்கு DODC பிரசன்ட்டை காட்டினது ஷீ ஹல்க் டிவி ஷோல தான். ஆல்ரெடி ஜெயிலில் இருந்த அபாமினேஷனை ஜெனிஃபர் வேற வாதாடி வெளியே அனுப்பிச்சு விட்டுருவா. அது போகாதுன்னு மிஸ் மார்வல்ல கூட யாராச்சும் அரெஸ்ட் பண்ண அட்டம் பண்ணி அது ஃபெயிலாக போனதுனால DODCக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதனால தான் இந்த தியரி. எப்படி ஒரு ரிசல்ட் இல்லாத விஷயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேட முடியும்? கிரிமினல்ஸ் கண்டுபிடிக்கணும், அரெஸ்ட் பண்ணணும், அதிகமாக பண்ணணும், அதுவும் ஜஸ்டிஃபைபிளாக பண்ணணும். அதுக்கு தான் சூப்பர் பவர்ஸ் இருக்கிறவங்கள டேஞ்சரஸாக காட்ட ப்ரொபகேண்டா வேணும், மக்கள் சப்போர்ட் பண்ண ஒரு பயம் வேணும், அதுக்கு மியூட்டன்ஸ் வேணும். இப்படி தான் DODC மியூட்டன்ட் ஹண்டிங் ஆர்கனைசேஷனாக மாறும். சைமன் அயானிக் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டா ஒரு டேஞ்சரஸ் த்ரெட்டாக இருப்பான், இல்லைனா ஒரு அசர்ட்டாக இருப்பான்னு சொல்கிறான் கிளியரி. If he's capable of harnessing ionic energy, then Simon Williams is an extraordinary threat or asset. இதனால் சைமன் ஃபியூச்சரில் DODCக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வேலை செய்வான்னு ரெஃபர் பண்ணுறாங்க. ஆனால் சைமன் பண்ணுவான்னு தான் எனக்கு தோணலை. மேபி இந்த உலகம் பாசிபிள் மல்டிவர்சல் லெவல் த்ரெட்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அசர்ட்னு மீன் பண்ணுறதுல அவங்க இருக்கிற கலிஃபோர்னியா ஸ்டேட்டுக்கு ஒரு பாசிபிள் டீமை ஃபார்ம் பண்ணுறதை பற்றி மீன் பண்ணுறாங்களா? இப்போ பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் மோர் அழிக்க முடியாத அளவுக்கு ட்ரெவர் ஸ்லாட்டரி 10 ரிங்ஸ் போஸ்டரை யூஸ் பண்ணி மேண்டரின்ற இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் ஆகிட்டான். 2013 அயன்மேன் 3ல ஆல்ட்ரிக் கில்லியன் மேண்டரினா நடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதா MCUவில் ட்ரெவரோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெவரை 2014 ரிலீஸ் ஆன மார்வல் ஒன் ஷாட் ஆல் ஹெயில் கிங்ல அப்பியர் ஆனா அண்ட் எண்டிங்ல மேண்டரின் ஐடென்டிட்டியை தப்பா யூஸ் பண்ணதுனால 10 ரிங்ஸ் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் லீடர் மேண்டரின் அனுப்பிச்ச ஆள் அவனை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். படத்தோட ஃபைனல் பேட்டில் ட்ரெவர் நடிப்பு திறமையினால எப்படியோ தப்பிச்சிடுறான். பிரசன்ட் டேல ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் லேட்டர் ஒன்ஸ் மோர் மேண்டரினா வெளியே வந்திருக்கான் ட்ரெவர். அகெயின் 10 ரிங் சிம்பிளை வீடியோ ஃபுல்லாக யூஸ் பண்ணதில் இந்த இன்சிடென்ட் ப்ராபப்ளி கரண்ட் 10 ரிங்ஸ் லீடரான ஷங்சியோட சிஸ்டரை டென்ஷன் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஷங்சி, ஒண்டர்மேன் இவங்களுக்குலாம் எப்படி ஒரு கனெக்ஷன் உண்டாகும்னு நீங்கள் கேட்கலாம். ஷங்சி டைரக்டர் டெஸ்டின் டேனியல் கிரேட்டன் ஒண்டர்மேன் மினி சீரீஸில் கோ ப்ரொடியூசராக கூட இருக்காரு. ஷங்சி 2021 ரிலீஸ் ஆனதை தொடர்ந்து 2022ல ஒண்டர்மேன் ஐடியாவை பற்றி பேசிட்டு இருந்திருக்காங்க. டெஸ்டின் டேனியல் கிரேட்டன் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல இன்வால்வாக இருக்கிறதுனால ட்ரெவர் ஸ்லாட்டரி இல்லை சைமன் வில்லியம்ஸ் ஏகே ஒண்டர்மேன் கேமியோவை ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல எதிர்பார்க்கலாமா வேணாமா? இப்போ வரைக்கும் ட்ரெவரோட ரிட்டர்னை பற்றி எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. பட் கிரீன்லிட் பண்ணியிருக்க ஷங்சி 2ல ட்ரெவரை டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். அதனால அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒண்டர்மேனை நம்ம சேர்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எபிசோட் 5ல கூட ட்ரெவரை அட்டாக் பண்ண வந்த ஆளுங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் 10 ரிங்ஸ் அசோசியேஷன் அவனை இன்னும் விடாம துரத்திட்டு இருக்குன்னு. 10 ரிங்ஸை வேற இப்போ வாலண்டரியா யூஸ் பண்ணதுனால டெஃபினட்டா 10 ரிங்ஸோட லீடரே தேடி வருவாங்க. அப்புறம் ட்ரெவரோட ஃப்ரெண்ட் சைமன் வில்லியம்ஸ் கூட இன்வாலண்டரி சண்டையும் போடுவாங்க. ஸ்டில் ஒரு கொஸ்டின் இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் இப்போ எங்க போறாங்க? MCU டிவி ஷோஸ்ல ரேண்டம் பீப்புள் கூட ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்றாங்க. த்ரூ அவுட் த இயர்ஸ் நமக்கு அவங்க மெயின் கேரக்டர்ஸோட இன்டராக்ட் பண்றதெல்லாம் வச்சு இதை தெரிஞ்சுக்கலாம். அதனால இப்போ அமெரிக்கால அவங்க எங்க போனாலும் ஒண்டர்மேனா சைமனையும்
மேண்டரின்னா ட்ரெவரையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. பேசிக்கலி இம்பாசிபிள் டு நாட் கெட் காட். டிஓடிசி கலிஃபோர்னியா ஸ்டேட்ல இருக்கிறதுனால அவங்க கலிஃபோர்னியாவில் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. கலிஃபோர்னியாலேயே ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோ இருக்காங்க. அதனால அவங்களோட கிராஸ் ஓவர் நடந்தா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்புறம் ஷங்சி, கேட்டி இவங்க 2 பேரும் சான் பிரான்சிஸ்கோல முன்னாடி சொன்ன மாதிரி ஷீ ஹல்க் அப்புறம் அபாமினேஷன் இருக்கிறாங்க. 2 டிஃப்ரெண்ட் ஆண்ட்மேன் ஃபேமிலியான பிம்ஸ், லாங்ஸ்னு இவங்க எல்லாருமே கலிஃபோர்னியா ஸ்டேட்குள்ள தான் இருக்காங்க. 2 பேரும் ரன்ல இருக்கிறதுனால பாசிபிளி இவங்க யார் கூட வேணாலும் போய் எங்கேயாச்சும் மோதல் அடிக்கலாம். ஹெல் இன்ஃபேக்ட் ரெவரே ஒரு ஹைரோட் தெரியும்னு ஒண்டர் மேனை ஷங்சி கிட்டேயோ இல்ல அவன் தங்கச்சி கிட்டேயோ கூட்டிட்டு போக சொல்லலாம். அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். பட் எதுவும் நம்ம கெஸ் பண்ற நிலைமைக்கு இல்ல. ப்ராபபிலி we have to wait and watch. ட்ரெவர் அண்ட் சைமன் இதுக்கு மேல எந்த ப்ராஜெக்ட்ல ரிட்டர்ன் ஆகலாம், யார் கூடலாம் பாசிபிள் கிராஸ் ஓவர்லாம் பண்ணலாம்னு பார்த்தாச்சு. ஒண்டர் மேனை நம்ம டூம்ஸ்டேல பார்க்க முடியுமான்னு இன்னொரு கேள்வி இருக்கு. ஆணித்தரமா இல்லைன்னு தான் தோணுது. ஒண்டர் மேன் மார்வல் ஸ்பாட்லைட்ல என்டையர்லி செப்பரேட்டா இருக்கிறதுனால ஃபியூச்சர் கனெக்ஷன்ஸ் டைரக்டா நமக்கு கொடுப்பாங்கன்னு தோணல. அதாவது பிக்கர் எம்சியூவோட இம்பாக்ட் இந்த கதையில இருக்காது, இல்ல இந்த கதையோட இம்பாக்ட் பிக்கர் எம்சியூல இருக்காது. மோர் லைக் டெஸ்டிங் கிரவுண்ட்ஸ் மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தா மட்டும்தான் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. கண்டிப்பா ஆல்ரெடி ஒரு பெரிய ஸ்டார் பட்டாளம் இருக்கிறதுனால டூம்ஸ்டேல எப்படியும் நிறைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸே நமக்கு சைட் லைன்டா தான் தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் சைமனை ஒரு கேரக்டரா கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணாம ஆடியன்ஸ் இல்லாம பிக் பட்ஜெட் மூவிஸ்ல கொண்டு வரது நல்ல மூவ்னு எனக்கு தோணல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட அவதார் மூவி பிரேக் டவுனுக்கு ரெடி பண்ண பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. அப்புறம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டேர் டெவில் சீசன் 2 ட்ரெய்லர் பிரேக் டவுன் கூட இங்கே செக் பண்ணி பாருங்க. Until the next videos, see you all soon guys.